9th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதில் எக்ஸசைஸ் 5.3 இருக்க சம்ஸ் எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1. கீழ்காணும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளிகளை காண்க. ஃபைண்ட் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன். -2, 3 அண்ட் -6, -5 கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா என்ன? m = x1 + x2 / 2 y1 + y2 / 2. இதுதான் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இது அண்ட் டிஸ்டன்ஸ் லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டை நான் எழுதிட்டு x1 y1 x2 y2ன்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ m = இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் -2 -6 / 2 3 - 5 / 2. ஸோ இது சிம்பிள் வேணும். 2 6 2 8 -8 / 2 -2 / 2. இது கேன்சல் ஆகி இது கேன்சல் ஆச்சுன்னா 4 -4ன்னு வரும். ஸோ -4 -1 இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் சைன். ஸோ -1 மிட் பாயிண்ட் வந்து -4, -1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 8, -2 அண்ட் -8, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m = x1 + x2 / 2 y1 + y2 / 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? m = 8 - 8 / 2 -2 + 0 / 2. அப்போ 0 / 2, -2 / 2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1. இப்போ 0, -1. இதுதான் மிட் பாயிண்ட். இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் a, b அண்ட் a + 2b, a2a - b. இதுதான். ஸோ இது x1 y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னோடய x1 என்ன? a + x2 என்ன? a + 2b. அது எழுதிட்டேன் / 2. இது வந்து b + 2a - b / 2. ஸோ +b - b கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து என்ன இருக்குது? a இருக்குது, 2a + 2b / 2. 2a / 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2a + 2b வந்து எப்படி அதில் 2 காமன் எடுத்துகிட்டு a + b / 2. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். a + b, a. இதுதான் மிட் பாயிண்ட். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 1/2, -3/7 அண்ட் 3/2, -11/7 இருக்குது. ஸோ இது x1 y1, இது x2 y2. ஸோ மிட் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x1 + x2, x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ இதை எடுத்தால் பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்கா? அப்போ 3 + 1 4 / 2 / 2, 3 - 11 -3 - 11 -14 / 7 / 2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. ஸோ இங்கே 2, இங்கே -2, 2/2, -2/2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1, இங்கே 1. ஸோ மிட் பாயிண்ட் வந்து 1, -1 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. The center of a circle is -4, 2 if one end of the diameter of the circle is -3, 7. Then find the other end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வட்டத்தின் மையம் -4, 2, அந்த வட்டத்தில் -3, 7 என்பது விட்டத்தின் ஒரு முனை எனில் மற்றொரு முனையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வட்டத்தில் சென்ட்ரு பாயிண்ட்டு -4, 2ன்னு கொடுத்துட்டாங்க. அனதர் பாயிண்ட்டு -3, 7 கொடுத்துட்டாங்க. ஸோ அனதர் பாயிண்ட்டு என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து மிட் பாயிண்ட் நமக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும், அனதர் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? ஸோ இதுதான் x1 + x2 / 2 y1 + y2 / 2. ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன? -3/7 x2 y2. தெரியாதது வந்து x2 y2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட்டில் வந்து மிட் பாயிண்ட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்ஸை வந்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -3 + x2 / 2 7 + y2 / 2.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல், இந்த செகண்ட் வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ நான் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். -4 ஈக்குவல் டு -3x2 டிவைடட் பை 2, 7 + y2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இந்த 2. ஓகேங்களா, அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ -4 × 2, இந்த டிவிஷனில் இருக்க இந்த போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 2 ரிமைனிங் என்ன இருக்குது, -3x + 2. ஸோ 4 × 2 8, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -8. ஸோ -3 + x2. ஸோ x2 ஈக்குவல் டு -3 இருந்துச்சுன்னா +3 ஆகுமா, -8 + 3னா -5, x2 ஈக்குவல் டு -5. சரி, 2 ஈக்குவல் டு 7 + y2 டிவைடட் பை 2, இந்த டிவிஷனில் இருக்க இந்த போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். 2 × 2 ஈக்குவல் டு 7 + y2, 4 - 7 ஈக்குவல் டு y2. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் -3 ஈக்குவல் டு y2ன்னு கிடைக்கும். ஸோ x2 கண்டுபிடிச்சிட்டு y2 கண்டுபிடிச்சிட்டு, இதுதான் வந்து அனதர் பாயிண்ட். ஸோ த அனதர் எண்ட் இஸ் -5, -3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான், நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 3. 3, 4 மற்றும் P, 7ஐ இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி x, y ஆனது 2x + 2y + 1 = 0வின் மேல் அமைந்துள்ளது எனில் Pயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். If the midpoint x, y of the line joining 3, 4 and P, 7 lies on 2x + 2y + 1 = 0, then what will be the value of P அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரெண்டு பாயிண்ட், 3, 4, P, 7. ஸோ மிட் பாயிண்ட் எனக்கு தெரியாது, அது XYன்னு நான் சொல்லியிருக்காங்க மிட் பாயிண்ட். ஸோ அது மேலே ஒரு லைன் கிராஸ் ஆகுது, அந்த லைனோட லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் 2x + 2y + 1 = 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மிட் பாயிண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் P வேல்யூஸ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ மிட் பாயிண்ட்டு xy = x + 1 + x + 2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ 3, 4 அண்ட் P7 ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டோம். அண்ட் மிட் பாயிண்ட் வந்து XYA அப்படின்னு அதை நம்ம அப்படியே வச்சுட்டோம். ஸோ 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 + P டிவைடட் பை 2, 4 + 7 டிவைடட் பை 2. இது XYக்கு ஈக்குவல். ஸோ XY = 3 + P டிவைடட் பை 2, இது ரெண்டு பேரும் 11 பை 2ன்னு வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஈக்குவல், இது செகண்ட் ஒன் வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணுறோம். x = 3 + P டிவைடட் பை 2, y = 11 பை 2ன்னு எனக்கு கிடைக்குது. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் XY இன் தி லைன் 2x + 2y + 1 = 0. இந்த லீனியர் ஈக்குவேஷனில் இதை நம்ம வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இதுவும், ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ போடுறோம். ஸோ 3 + P டிவைடட் பை 2 + 2 × 11 பை 2 = -1. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 3 + P + 11 = -1. இதுதான் அப்படியே இருக்கும். ஸோ இதை ஒன்று சிம்பிளிஃபை பண்ணால் 14, 11 + 3 14, P + 14 = -1. P = -1 + 14 இது போச்சுன்னா -14. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் -15 கிடைக்கும். P = -15. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, Pயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ Pயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். P = -15ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். Question number 4. The midpoint of the sides of triangle are 2, 4, -2, 3 and 5, 2. Find the coordinates of the vertices of the triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுற, ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 2, 4, -2, 3 மற்றும் 5, 2 எனில் அந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளில் மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏபிசி பாயிண்ட்ஸு வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் லாங்காக இருக்கும் இந்த சம்மு. கான்சென்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு நம்ம வந்து சேம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இதுக்கும் மிட் பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்து ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்லேருந்து x1 y1 வேல்யூ, x2 y2 வேல்யூ, x3 y3 வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபி எடுத்துக்கிறேன். ஏபியில் வந்து 2, 4 வந்து எனக்கு மிட் பாயிண்ட்டு அண்ட் வேல்யூஸ் வந்து x1 y1 x2 y2ங்கிறது என்னோட பாயிண்ட் வேல்யூஸ். இது ஏ, இது என்னோட பி. ஸோ
2, 4. Midpoint of AB வந்து 2, 4 equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஸோ அது அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு ஈக்குவல், இது வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு ஈக்குவல். அது ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன்னா அப்போ டிவிஷனில் இருக்கிறது என்னவாகும், மல்டிபிகேஷன் ஆகும். அப்போ 2 into 2 4. 4 equal to x1 plus x2. இது என்னோட equation 1. ஸோ 4 equal to y1 plus y2 divided by 2. 4 into 2 8 equal to y1 plus y2. இது என்னோட equation 2. ஓகேங்களா? ஸோ இது என்னோட equation 1, equation 2. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியில் வந்து நான் equation 1 2 ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் பி சி. இந்த பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் இந்த வேல்யூ வச்சு நான் அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ -2, 3 x2 plus x3 divided by 2 y2 plus y3 divided by 2. ஸோ இதே மாதிரி இதுக்கு இது ஈக்குவலா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ -2 equal to x2 plus x3 divided by 2, 3 equal to y2 plus y3 divided by 2. ஸோ இந்த பக்கம் டிவிஷனில் இந்த போச்சுன்னா மல்டிபிகேஷன் ஆகும். 2 into 2 4 -4 equal to x2 plus x3. இது வந்து என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டிவிஷனில் இந்த போச்சுன்னா மல்டிபிகேஷன் ஆகும். 3 into 2 6 equal to y2 plus y3. இது என்னோட ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி x3 y3 x1 y1 is 5, 2. மிட் பாயிண்ட் வந்து 5, 2. 5, 2 equal to x3 plus x1 divided by 2 y3 plus y1 divided by 2. ஸோ இது இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிபிகேஷன் 5 into 2 10 x3 plus x1. இது என்னோட ஈக்குவேஷன் 5. ஸோ 2 into 2 4 y3 plus y1. ஸோ 4 equal to y3 plus y1. இது என்னோட ஈக்குவேஷன் 6. ஸோ இப்போது ஈக்குவேஷன்லாம் கம்பேர் பண்ணி ஆஸ் யூஸ்வல் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி x1 x2 x3 இதோட வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 3 கம்பேர் பண்ணுறேன். x2 1 plus x2 equal to 4, x3 plus x2 equal to -4. ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக கேன்சல் பண்ணிட முடியுமா? ஸோ கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டால் எனக்கு என்ன வரும்? x1 minus x3 equal to 8ன்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 7 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 5ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 5 வந்து x1 plus x3 equal to 10, x1 minus x3 equal to 8. ஸோ இது ரெண்டே கேன்சல் ஆயிருமா? அப்போ 2x1 equal to 18 கிடைக்கும். அப்போ 2x1னா மல்டிபிகேஷன் இதுக்கு கொஞ்சம் டிவிஷனாக மாறுமா? அப்போ x1 equal to 18 divided by 2. அப்போ x1 equal to 9ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த x1 வேல்யூவை நான் வந்து 5ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு x3யும் கிடச்சிருமா? நெக்ஸ்ட்டு அதை தான் பண்ண போகிறேன். Substitute x1 equal to 9 in equation 5. So x1 plus x3 equal to 10ங்கிறது என்னோட equation 5. அதில் x1 value 9ங்கிறது substitute பண்ணுறேன். plus x3 equal to 10. x3 equal to 10 minus 9 1. So x3 equal to 1ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. So x3 equal to 1ங்கிறத equation 3ல் substitute பண்ணேன்னா x2 value கிடச்சிருமா? So x2 plus x3 equal to -4ங்கிறது equation 3. So x2 equal to x3 value 1 equal to -4. So x2 equal to -4 minus 1 minus 5. So x2 equal to -5ன்னு கிடச்சிருச்சு. Next from 2 and 4. 2 and 4 எடுத்துட்டு equation 2 and 4 இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா y1 minus y3 equal to 2ன்னு கிடைக்கும். இது என்னோட equation 8 எடுத்துக்கிறேன். ஸோ 8 எடுத்துட்டேன்னா ஃப்ரம் 6 and 8 கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது y1 plus y3 equal to 4, y1 minus y3 equal to 2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2y1 equal to 6ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ y1 equal to 6 divided by 2. மல்டிபிகேஷனுக்கு இது போச்சுன்னா டிவிஷனாக மாறும். ஸோ 2. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா 3 அப்போ y1 equal to 3ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. இந்த y1 equal to 3ங்கிறத வந்து 6ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு y3ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் y1 equal to 3 in 6. ஸோ y1 plus y3 equal to 4. அப்போ y1ஓட வேல்யூ 3, y3 equal to 4. y3 equal to 4 minus 3. ஸோ y3 equal to 1ன்னு எனக்கு கிடச்சிச்சு. y3 equal to 1 in 4 equation 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ y3 equal to y3 plus y2 equal to 6. y3 equal to 1 plus y2 equal to 6. y2 equal to 6 minus 1னா y2 equal to 5ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதுவும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ the vertices of the triangle வந்து a வந்து x1 y1. x1ஓட வேல்யூ 1 9 3a, y1 on 3. இப்போ b வந்து x2 y2 minus 5 5, x3 y3 வந்து 1, 1. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ட்ரையாங்கிளில் ஏபிசி 3 வேல்யூஸே நம்ம ஃபைன் பண்ணிட்டோமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?
Question number 5. ABயை ஒரு நாணாக உடைய வட்டத்தின் மையம் 0 O, அதாவது O பாயிண்ட் வந்து 0,0. இங்கு புள்ளிகள் A மற்றும் B முறையே 8,6 மற்றும் 10,0 ஆகும். வட்டத்தின் மையத்திலிருந்து நான் ABக்கு வரையப்படும் செங்குத்து OD எனில் ODயின் மைய புள்ளியை ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். O வந்து 0,0 is the center of the circle. இது வந்து center of the circle னு சொல்லிட்டாங்க. Whose one chord is AB where the points A and B are 8,6 and 10,0 respectively. OD is the perpendicular from the center to the chord AB. Find the coordinate of the midpoint of the OD னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி இதுதான் அந்த சார்டு. ஸோ அந்த சார்டோட பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மிட் பாயிண்ட் வந்து 0,0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த ஓடியோட மிட் பாயிண்ட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து ஏபி, இது ரெண்டுக்குரிய மிட் பாயிண்ட்டு இந்த வேல்யூஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 8, 6, 10, 12 இதை நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் 8 + 10 டிவைடட் பை 2, 6 + 0 டிவைடட் பை 2, 8 + 10 18 டிவைடட் பை 2, 6 டிவைடட் பை 2, ரெண்டே கேன்சல் பண்ணால் 9,3 கிடைக்கும். ஸோ டி வந்து 9,3ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏக்கு பிக்கு இந்த சார்டோட மிட் பாயிண்ட் வந்து 9,3ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் இந்த பாயிண்ட்டே வச்சு இந்த மிட் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட முடியுமா? நெக்ஸ்ட் அதான் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி ஈக்குவல் டு 2 பாயிண்ட் டி ஓ வந்து 0,0 அண்ட் டி வந்து 9,3 ஃபைண்ட் பண்ணது. ஸோ இந்த வேல்யூஸை மிட் பாயிண்ட் உரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 + 9 டிவைடட் பை 2, 0 + 3 டிவைடட் பை 2. ஸோ 9 டிவைடட் பை 2, 3 டிவைடட் பை 2. இங்கே 4.5, 1.5. ஸோ m ஈக்குவல் டு 4.5 அண்ட் 1.5ன்னு கிடைக்கும். ஸோ இதை ஹோலாக நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 9/2, 3/2ன்னே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஆன்சர் கரெக்டு தான். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? மிட் பாயிண்ட்னா டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணாமல் 9/2, 3/2ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஓடியோட மிட் பாயிண்ட் என்ன? 9/2, 3/2ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். Question number 6. The points A வந்து -5,4, B -1, -2 and C 5,2 are the vertices of the isosceles right angle triangle. Where the right angle is at B, find the coordinates of D so that ABCD is a square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புள்ளிகள் A -5,4, B -1, -2 மற்றும் C 5,2 என்பன இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள். இதில் Bயில் செங்கோணம் அமைந்துள்ளது. மேலும் ABCD ஒரு சதுரம் எனில் Dயின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ABCD கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. டி வந்து XY, இது வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So, in square of the diagonals are equals bisect each other. So, midpoint of BD இதோட midpoint வந்து எது? ACக்கு midpoint அதுதான். ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கோம். midpoint of BD equal to midpoint of AC. ஸோ midpoint ஃபார்முலா என்ன? x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ BDயோட பாயிண்ட் இது, ஏசியோட பாயிண்ட் இது. ஸோ இது ரெண்டையும் நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண இது ஈக்குவலுங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் -1 + x டிவைடட் பை 2, -2 + y டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏசி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -5 + 5 டிவைடட் பை 2, 4 + 2 டிவைடட் பை 2ன்னு எனக்கு கிடைக்குது. ஸோ -1 + x divided by 2, -2 + y divided by 2 equal to 0,6/2. இது கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். இப்போ 0,3.
-1 plus x divided by 2, -2 plus y divided by 2 equal to 0, 3. First இதுக்கு equal, second இதுக்கு equal பண்ணுறோம். So -1 plus x divided by 2 equal to 0, -2 plus y divided by 2 equal to 3 வருது. So division இருக்கு multiplication ஆகும். 0 into 2 0 தான். So -1 plus x equal to 0, x equal to 1 கிடைக்குது. So இது மாதிரி division இருக்கிறது போச்சுன்னா multiplication ஆகும். So 3 into 2 6, -2 plus y equal to 6, y equal to 6 plus 2 8, y equal to 18 கிடைக்குது. So the vertex D வந்து 1,8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். Question number 7. முக்கோணம் DEF இன் பக்கங்கள் DE, EF மற்றும் FDகளின் நடுப்புள்ளிகள் முறையே A வந்து -3,6, B வந்து 0,7 மற்றும் C வந்து 1,9 எனில் நாட்கரம் ABCD ஒரு இணைகரம் என நிறுவுக. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த பாயிண்ட்ஸ் A வந்து -3,6, B வந்து 0,7 அண்ட் C வந்து 1,9 are the midpoints of the sides DE, EF and FD of a triangle DEF. Show that the quadrilateral ABCD is the parallelogram அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABCD இது வந்து ஒரு parallelogram அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். In the parallelogram, diagonals bisect each other and the diagonals are not equal. அப்படிங்கிறது தான் நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது. ஏன்னா இதையும் தான் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இது ஒரு இதோட மிட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நாட்கரம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது parallelogram சொல்லுவோமா? அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த 4 edges EFD இந்த 3 பாயிண்ட்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். இந்த மிட் பாயிண்ட்ஸை வச்சு நெக்ஸ்ட்டு அது parallelogramனு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் DE equal to x1 y1 x2 y2. ஸோ அதோட கொடுத்துருக்க மிட் பாயிண்ட் வந்து -3,6. ஸோ ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1 divided by x2, y1 plus y2 divided by 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இதுக்கு ஈக்குவல், செகண்ட் ஒன் இதுக்கு ஈக்குவல். -3 equal to x1 plus x2 divided by 2, 6 equal to y1 plus y2 divided by 2. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். -3 into 2 -6, x1 plus x2 இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். 6 into 2 12, y1 plus y2 இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் FD. ஸோ FDனா x3 y3 x1 y2, மிட் பாயிண்ட் வந்து 1,9. ஸோ 1,9னா x3 plus x1 divided by 2, y3 plus y1 divided by 2. ஸோ இதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். 1 equal to x3 plus x1 divided by 2, 9 equal to y3 plus y1 divided by 2. ஸோ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் 1 into 2 2 equal to x3 plus x1 இது வந்து ஈக்குவேஷன் 3. 9 into 2 18, y3 plus y1 இது என்னோட ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் EF ஃபைண்ட் பண்ணுறேன். மிட் பாயிண்ட் என்ன 0,7, பாயிண்ட்ஸ் வந்து x2 y2 x3 y3. இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? 0 equal to x2 plus x3 divided by 2, 7 equal to y2 plus y3 divided by 2ன்னு கிடைக்கும். ஸோ 0 into 2 0, x2 plus x3 வந்து என்னோட ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிறேன். 7 into 2 14, y2 plus y3 வந்து என்னோட ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ண போகிறேன். ஃப்ரம் 1 and 5 இது பண்ணனா சைன் சேஞ்ச் பண்ணனா இது கேன்சல் ஆயிருமா? ஸோ x1 minus x3 equal to -6ன்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 7 எடுத்துருக்கிறேன். ஈக்குவேஷன் 7ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் இது கேன்சல் ஆயிருமா? அப்போ 2x1 equal to இதை மைனஸ் பண்ணால் -4ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த டிவிஷனாக மாறும். x1 equal to -4 divided by 2, இது கேன்சல் பண்ணால் -2, x1 equal to -2. ஃப்ரம் 2 and 6, 2 வந்து y1 plus y2 equal to 12, 6 வந்து y3 plus y2 equal to 14. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். y1 minus y3 equal to -2 இது என்னோட ஈக்குவேஷன் 8.
8 வந்து 4ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 y1 + y3 = 18. 8 வந்து y1 - y3 = -2. இது கேன்சல் ஆயிடும். 2y1 = 18 - 2 16 வரும். ஸோ மல்டிபிகேஷன் இருக்குது, இந்த போர்ஷனை டிவிஷனாக மாறும். கேன்சல் பண்ணால் y1 = 8ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான x1 y1 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ மிட் பாயிண்ட் வந்து D வந்து BD வந்து 0,7 -2,8, D வந்து -2,8. மிட் பாயிண்ட் ஆஃப் BD வந்து 0 - 2 2 7 + 8 2. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 2 -15. இது கேன்சல் பண்ணால் -1 15/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் AC -3,6 1,9. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AC வந்து -3 + 1, 2, 6 + 9/2. ஸோ இது ரெண்டே இது பண்ணால் -2/2, 6 + 9 15/2. அப்புறமா ஸோ இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் BD = மிட் பாயிண்ட் ஆஃப் AC. therefore ABCD is a parallelogram அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க கேட்டிருந்தது நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இதுதான். இது வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா போது, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா போது, இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி நம்ம மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம அது பேரலோகிராமா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8. A வந்து -3,2, B வந்து 3,2 and C வந்து -3, -2 are the vertices of the right triangle. Right angled at A show that the midpoint of the hypotenuse is the equal distant from vertices அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். A வந்து -3,2, B வந்து 3,2 மற்றும் C வந்து -3, -2 என்பன ஏயில் செங்கோணத்தை கொண்டுள்ள செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் எனில் கர்ணத்தின் நடுப்புள்ளியானது உச்சிகளிலிருந்து சமதொலைவில் உள்ளது என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ இதுதான் பாயிண்ட் A கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் B கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் C கொடுத்துட்டாங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலேருந்து இது டிஸ்டன்ஸ் என்னென்னு நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் BC வந்து 3,2 3 - 3 இந்த ரெண்டே எடுத்துக்கிறோம். இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ x1 + x2 / 2 y1 + y2 / 2 இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 3 - 3 / 2 2 - 2 / 2 0/2 0 தான். ஸோ 0, BCயோட மிட் பாயிண்ட் வந்து 0,0ன்னு கிடச்சிச்சு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x2 - x1 the whole square + y2 - y2 the whole square √ ஸோ டிஸ்டன்ஸ் OA, டிஸ்டன்ஸ் இந்த OAவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு மிட் பாயிண்ட் O வேல்யூ எனக்கு தெரியும், A வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ OA = -3 √ -3 - 0 the whole square plus 2 - 0 the whole squared. So -3 the squared plus 2 the squared. So -3 is the squared 9, 2 squared 4, 9 + 4 13. So √13. இது என்னோட 1ன்னு எடுத்துக்கிறேன். Distance of OB 0,0 3,2. So √3 - 0 the whole squared plus 2 - 0 the whole squared. So 3 squared plus 2 squared. So 9 + 4 √13. இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் OC என்ன? 0,0 -3. ஸோ இதுனா 3 - 2 தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -3 the whole squared plus -2 the whole squared 9 + 4 √13. இது என்னோட 3. ஸோ மூணுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? OA = OB = OC. The midpoint of hypotenuse is equal distance from vertices அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதாங்க?
எக்ஸசைஸ் 5.3 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் 1 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் இது. 2, ஸோ அதுக்குரிய ஆன்சர். 3 ஆன்சர். 4 அதுக்குரிய ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் கொஸ்டின் இது, அதுக்குரிய ஆன்சர் இது. தேர்ட் கொஸ்டின், அதுக்குரிய சொல்யூஷன். ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஃபைனல் ஆன்சர் இது. கொஸ்டின் நம்பர் 7, சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, இது சொல்யூஷன் பார்க்கலாம். இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.